சிம்பிளி வெரி வெரி அமேசிங். ஐ திங்க் வேதாந்தில வந்து பசங்கள படிக்க வைக்கிறது அப்படின்னு வந்துட்டா புதுசு புதுசா ஏதாவது எப்பயுமே கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இத பத்தி இன்னுமே நெறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமா மட்டும் தான் ஆயிருக்கு. வாங்க கண்டிப்பா போய் பார்க்கலாம். எனக்கும் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ப்ரோ கோர்ஸ் ஃபீச்சர் பார்க்குறப்போ ரூம் போட்டு யோசிப்பாங்களான்னு தோணும். ஸோ இப்போ வாங்க ஒவ்வொரு ஃபீச்சரும் நம்ம தெரிஞ்சு அறிஞ்சிக்கலாம். ஸோ தட் we can utilize it if it interests us. Okay, so let's get started. So first வேதாந்து ப்ரோ ஒரே நட்சல்ல சிம்பிளா சொல்லணும்னா பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வேதாந்து ஆஃப்லைன் சென்டர் விஎல்சி சொன்னேன்ல, அதில் இருக்க எல்லாமே எனக்கு ஆன்லைனில் வேணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரோ பேட்ச் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம சில பேர் வந்து அப்பா அம்மா வேலைக்கு போவாங்க, சார் என்னை போய் ஆஃப்லைன் சென்டரில் விட முடியாது, அம்மா அப்பா வந்து வேலையிலேருந்து வரதே லேட்டு, என்னால் போக முடியாது. சில பேருக்கு டிராஃபிக் ஒத்துக்காது. ஸோ இப்போ நான் இங்கே பெங்களூரில் இருக்கேன், பெங்களூரில் டிராஃபிக் சொல்லவே தேவையில்லை. இன்ஃபேக்ட் சென்னையிலே சமம் மட்டமாக இருக்குது. ஸோ டிராஃபிக் இருக்கிறப்போ ட்ராவல் டைம் அதிகமாகும். சார் எனக்கு அதிலலாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது சார், நான் வந்து படிக்கணும், எனக்கு வந்து வீட்டிலே ஆன்லைன்லேயே இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரோ பேட்ச் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் வித் ஆல் த ஃபீச்சர்ஸ். நான் ஆஃப்லைனில் என்னென்னலாம் சொன்னனோ எல்லாமே அடங்கி உள்ள ஒரு பேட்ச். ஸோ அதான் நம்மளோட ப்ரோ பேட்ச். அந்த வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த பேட்ச்சில் பேரண்ட்ஸ் ஆப் இருக்குது, அட்டண்டன்ஸ் ட்ராக் பண்ணலாம், அண்ட் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குது. அது நான் ஸ்லோவாக அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். அதுக்கு முன்னாடி ஐ வில் கவர் ஆல் தி அதர் பாயிண்ட்ஸ். 24/7 டவுட் சால்விங் விஎல்சியில் சொன்ன மாதிரியே. அண்ட் கிளாஸுக்குள்ள குவிஸ் இருக்கும். ஏன்னா பசங்க குவிஸில் தான் பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட், பயங்கர கற்றுக்கிட்டு வளர்றது. ஏன்னா என்றைக்குமே ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுத்த பிறகு வேதாந்தில் நாங்கள் எப்படி டீச் பண்ணோம்னா, வி டெஸ்ட் யூ ஆன் வாட் வி டீச். ஒரு கான்செப்ட், ஒரு கேள்வி, அந்த கேள்வியில் தான் நீ வளர்ற. அண்ட் அந்த மாதிரி கேள்வி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். தட் இஸ் ஹவ் வி டீச் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் ஸ்க்ராச் ஆல் தி வே அப் டு த ஹையஸ்ட் லெவல். ஜேஇ அட்வான்ஸ்னாலும் அந்த லெவலுக்கும் வில் ட்ரெயின் யூ. ஸோ இதான் நம்மளோட ஃபீச்சர்ஸ். அண்ட் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு அகடமிக் மென்டர் இருப்பாங்க. மென்டர்ஸ்னால் உங்கள் கூடயே ஒரு அண்ணா அக்கா போல் கைட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. டே இந்த வாரம் நீ இதை படி, இந்த வாரம் நீ இதை படி, இதை கவர் பண்ணு, ஹோம்ஒர்க் முடிச்சியா, அந்த மாதிரி அக்கௌண்டபிலிட்டி. ஏன்னா இந்த காலத்தில் அக்கௌண்டபிலிட்டி ரொம்ப கம்மி. அப்பா அம்மா சொல்கிறது மட்டும்தான் அக்கௌண்டபிலிட்டி இல்லை. நீ வந்து உங்கள் அப்பா அம்மா சொல்லுவாங்க, டே பட்றா 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 ஃபோனே நோண்டிட்டு இருக்காதுரா, அப்படி தான் நம்மளுக்கு ஒரு பயம் வரும், ஒரு படிக்கணும்னு ஒரு ஆசை வரும், ஒரு தோணுதல் அப்போ தான் வருமே. ஆனால் இப்போது உங்கள் அப்பா அம்மா சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மென்டர் கேட்பாங்க, உங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் மேலே கன்சர்ன்டாக இருப்பாங்க த்ரூ அவுட் யுவர் ஜேர்னி. நீ 2 வருஷம் சேர்ந்தா 2 வருஷமும் அவங்கள உன்னை கைட் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே இந்த ப்ரோ பேட்சில் உண்டு. அண்ட் ஷிமோன் சார், ஒரே ஒரு क्वेश्चन, சாரி டு இன்டரப்ட். சொல்லுங்க. இப்போ நம்ம அந்த பர்சனல் மென்டர் பற்றி சொன்னோம். நம்ம பசங்களுக்கு பெரிய பிரச்சனையே என்ன இருக்கும் அப்படின்னா, ஸ்கூலில் வந்து ஒரு பர்டிகுலர் எக்ஸாம் போயிட்டு இருக்குன்னா அதையும் சார் நீங்கள் கொடுக்குறதையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ இந்த பர்சனல் மென்டர்ஸால் அதை பேலன்ஸ் பண்ணவும் ஹெல்ப் பண்ண முடியுமா? கண்டிப்பாக. ஸோ பர்சனல் மென்டர்ஸ் வந்து நீங்கள் என்ன போர்டு படிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ஸ்டூடெண்ட் வந்து சிபிஎஸ்சியா, ஸ்டேட் போர்டா, உன் ஸ்கூல் எப்போ முடியுது, உன்னை பற்றி ரொம்ப டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு தெரியும். ஸோ உனக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. நீ 7 மணிக்கு ஸ்கூல்லேருந்து வரியா, அப்போ நீ எப்படி உன் டைமை மேனேஜ் பண்ணலாம். ஏன்னா எல்லாருமே அந்த ஐடியா இல்லாட்டி தூங்கிடுவாங்க, இல்லை டிவி பார்த்துட்டு அப்படியே டயர்டாக அப்படியே தேல் வைல் அவே டைம். அப்படியே நிறைய பேருக்கு 11th போயிடும். ஏன்னா 11th அவ்வளோவா இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் இல்லை. ஸோ அதெல்லாம் நீங்கள் கேட்சப் பண்ணி அதில் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணணும்னா இந்த கைடன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். இது அப்போது வேறு லெவலில் ஹெல்ப் பண்ணும் பசங்களுக்கு. ஏன்னா நிறைய பசங்க சார் என்னோட பர்டிகுலர் டே ஷெடியூலை என்னால் ஃபிக்ஸ் பண்ண முடியல, கேயாட்டிக்காக இருக்குன்றது தான் பிரச்சனையாக இருக்கும். ஸோ இந்த பர்சனல் மென்டர்ஸ் வில் பி ஆஃப் கிரேட் ஹெல்ப். அப்சல்யூட்லி. ஸோ இதெல்லாம் இருக்கிறனால தான் ப்ரோ பேட்ச்லையும் தைரியமாக வேதாந்தில் கான்ஃபிடென்ட்டாக வி கிவ் யூ த விஐபி. விஐபினா வேலையில் தான் பட்டதாரி இல்லைப்பா, ஓகே. விஐபினா வேதாந்து இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராமிஸ். ஸோ இதில் என்ன பண்ணுன்னா, நீங்கள் 2 வருஷம் படிக்கிறீங்க ஆன்லைனில் ப்ரோ பேட்சில், இல்லை 1 வருஷம் படிக்கிறீங்க ப்ரோ பேட்சில். சார் நான் படித்து நான் இம்ப்ரூவே ஆகலை சார், நான் எப்படி வந்தனோ அதோட மட்டமாக ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வி வில் ரீஃபண்ட் யூ த என்டையர் ஃபீஸ். அது சும்மா நீங்கள் வாயால் சொல்ல முடியாது, அதுக்குன்னு டெஸ்ட்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வரப்பவே ஒரு டெஸ்ட் எடுப்போம். அண்ட் 2 வருஷம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு நீங்கள் இம்ப்ரூவ் ஆவாட்டி உங்களோட முழு ஃபீஸ் திருப்பி கொடுக்கப்படும். இது நிறைய பேருக்கு புரியாது. பேரண்ட்ஸ்லாம் வந்து சார் எப்படி சார் இது தைரியத்தினால. ஏன் தைரியம்னா ப்ராசஸ் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். த சிஸ்டம் இஸ் ஸோ பர்ஃபெக்ட் தட் வி ஆர் ஏபிள் டு சே திஸ் வித் கான்ஃபிடென்ஸ். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஃபைனலாக யாழினியன் சார் ரிவீல் பண்ணிடலாமா? எஸ் சார்.
ஷால் வி ரிவீல் இட்? Yes. ஸோ இன்னைக்கு நான் சொன்ன ரெண்டாவது மிக பெரிய ஒரு சர்ப்ரைஸ் ஃபார் ஆல் ஆஃப் யூ, ஒரு பிரேக் த்ரூ இனோவேஷன் இன் EdTech which is going to change the way learning is happening in our country. And அதுதான் நம்மளோட V Monitor. So இந்த ஃபீச்சர் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு ரிவீல் அப்படிதான் சொல்லணும் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா திஸ் வில் சேஞ்ச் உங்க நிறைய பேரோட வாழ்க்கை. வி மானிட்டர்னா என்ன சார்? இது பேசிக்கா ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஆன்லைன்ல பசங்க கவனமா இருக்காங்களான்னு ஒரு ஆள் மானிட்டர் பண்ண போறாங்க. அவங்க பேர் தான் ப்ராக்டர். ஸோ யூஸ்வலாக கொரோனா டைமில் பேரண்ட்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆன்லைன் மேலே இருக்க அந்த நம்பிக்கை எல்லாமே உடஞ்சிருச்சு. ஏன்னா சார் என் ஸ்கூலில் ஆன்லைனில் படித்தாங்க சார் பசங்க, ஆனால் அவனுங்க வீடியோவை ஆஃப் பண்ணி தூங்கிடுவானுங்க, அவனுங்க வேறு ஏதோ டேப் ஓப்பன் பண்ணி வேறு ஏதோ விளையாடிட்டு இருப்பானுங்க. ஸோ இந்த மாதிரி தான் நிறையா பேரண்ட்ஸு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளைண்ட், சார் ஆன்லைன்லாம் உண்மையாலே எஃபெக்டிவாக இருக்குமா சார்? ஸோ அதனால தான் வி ஹவ் மேட் திஸ் இனோவேஷன். இது ஒரு பிரேக் த்ரூ தான் சொல்லணும் பேரண்ட்ஸ். அண்ட் இது இந்தியாவிலே உலகத்திலே யாரும் பண்றதில்ல. முதல் தடவை வேதாந்து இஸ் லான்ச்சிங் இட். ஏன்னா நாங்கள் we were the pioneers in EdTech இந்தியாவில். 2014 ஆன்லைன்னா என்னன்னே ஊருக்கே தெரியாது. அப்போ ஆரம்பிச்சது வேதாந்து. அண்ட் அன்னிலேருந்து we have been innovating. பசங்களுக்கு எது நல்லா இருக்கும், எது பெனிஃபிஷியலாக இருக்கும், எப்படி அவனை கவனிக்க வைக்கலாம், எப்படி அவனை இன்னும் ஃபோக்கஸ்டாக கொண்டு வரலாம். ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கிறப்போ வந்த ப்ராடக்ட் தான் நம்மளோட வி மானிட்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பசங்க கண்ணை மூடுறப்போ ஒரு அலர்ட் வரும், டேய் கண்ணை மூடாதடா, தூங்காத, ஒழுங்கா செஷனை கவனி. ஃபோனை பார்க்குறப்போ இல்லை புது டேப், நீங்களாம் பயப்படுவீங்களே சார் ஆன்லைனில் அவன் என்ன படிக்கிறானா இல்லை வேறு ஏதோ விளையாடிட்டு இருக்கானா, படம் பார்க்குறானா, ஒன்றுமே தெரியல சார், அவன் பாட்டுக்கு ரூம் மூட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ்க்கு டவுட் இருக்கிறப்போ இது ஒரு ஹெல்ப்ஃபுல் ஃபீச்சர். ஏன்னா 2 தடவை இந்த மாதிரி கவனம் தவறி போனால் பேரண்ட்ஸ்க்கே மெசேஜ் வரும், உங்கள் பையன் கவனிக்கல, அவன் என்ன பண்ணுறான்னு போய் பாருங்க. ஸோ இதுதான் பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபீச்சர். அண்ட் இதனால எங்களோட அட்டெண்டன்ஸ் பயங்கரம் அதிகரிச்சிருக்கு, ஆல்மோஸ்ட் 80-85%, which is insanely high parents. ஏன்னா யூஸ்வலாக ஆன்லைனில் பசங்க வந்து எப்போனாலும் வெளியே போயிடலாம். நீங்கள் ஒரு ஆஃப்லைன் கிளாஸ் போனீங்கன்னா டீச்சர்கிட்ட பர்மிஷன் கேட்கணும், சார் நான் கிளம்பட்டுமா, எங்கள் அப்பா வந்திருக்காங்க, நான் வெளியே போட்டுமா, அப்புறம் டீச்சர் அலோவ் பண்ணால் தான் நீ போக முடியும். ஆனால் ஆன்லைனில் நீங்கள் தான் கொரோனா டைமில் பார்த்துருப்பீங்களே, சும்மா வீடியோவை ஆஃப் பண்ணிடுவான், கேமராவை ஆஃப் பண்ணிடுவான், மியூட் பண்ணிடுவான் மைக்கை. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணுறது, ஏன்னா ஆன்லைன் நேரில் வந்து யாரும் கேட்க மாட்டாங்க. ஸோ ஆனால் இந்த ஃபீச்சர்னால எங்களோட அட்டெண்டன்ஸ் ஹேஸ் இம்ப்ரூவ்ட் கிரேசிலி. அண்ட் அட்டெண்டன்ஸ் வரப்போவே நான் சொன்னேன்ல எங்களோட சிஸ்டம் இஸ் வெரி ரொபஸ்ட். ஸோ அதனால் நீ வந்தால் போதும், நீ இம்ப்ரூவ் ஆவ. அண்ட் வர வச்சு பசங்களை உட்காந்து கவனிக்க வைக்கிறதுக்கு இதான் எங்களோட பிரேக் த்ரூ இனோவேஷன். இது ரொம்ப சந்தோஷமான ஒரு அச்சீவ்மெண்ட். கண்டிப்பாக நிறைய தமிழ் பசங்களோட வாழ்க்கையை மாற்றும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப மாற்ற போகுது. இன்னொரு விஷயம் நான் ரொம்ப என்ன உணர்றேன் அப்படின்னா, நம்மள தமிழ்நாட்டில் நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து டெக்னாலஜி அந்த அளவுக்கு புரியாது சார். நிறைய டைமில் வந்து பேரண்ட்ஸ் நம்ம கிட்ட வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் ஃபோனை தான் பார்த்துட்டு இருக்கான், அவன் படிக்கிறானா இல்லையான்னு தெரியல, ஆனால் ஃபோனை பார்க்குறான் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நவ் இந்த வி மானிட்டர் ஃபியூச்சர் வந்து எனக்கு என்ன நம்பிக்கை தருது அப்படின்னா, இப்போ இது பேரண்ட்ஸுக்குமே இதை பிரேக் டவுன் பண்ணி ஈஸியாக புரிய வைக்கிற லெவலுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். நோ லாங்கர் பேரண்ட்ஸுமே வந்து ஆன்லைனை வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை இப்போ அவங்களால சொல்ல முடியாது. அவங்களுமே ஈஸியாக இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸில் என்ன பண்ணுறாங்க, கவனிக்கிறாங்களா, கேள்விகள் பதில் சொல்கிறாங்களா, எவ்ரிதிங் நவ் பேரண்ட்ஸ் ஆர் கோயிங் டு நோ. கண்டிப்பா. அண்ட் இந்த ஆன்லைன் அட்வான்டேஜை நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பேரண்ட்ஸும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நீங்களே யோசித்துப்பாங்களேன், உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி டீச்சர் இருக்க வாய்ப்பு இருக்குது, நல்ல மேத்ஸ் டீச்சர் இருக்க வாய்ப்பு இருக்குது, நல்ல ஃபிசிக்ஸ் டீச்சர் மேபி. ஆனால் 3மே சேர்ந்து இருக்க வாய்ப்பு இருக்கா? ரொம்ப கஷ்டம் இல்லை, நிறைய பேருக்கு அந்த அமையாது. ஆனால் ஆன்லைனில் படிக்கிறனால உங்களுக்கு இந்தியாவில் இருக்க டாப் டீச்சர்ஸ் நீங்கள் உங்கள் ஃபோனில் பார்க்கலாம். அது என்ன அளவுக்கு நான் வளர்க்கும். ஏன்னா முன்னாடிலாம் நான் படிக்கிறப்போ சிட்டியில் ஊர் பசங்க வந்து படிப்பாங்க, சார் நான் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறேன், ஏன்டா உன் ஊரில் எதுவும் இல்லையா? இல்லை, சிட்டிக்கு வந்து தான் படிப்பான். ஆனால் இன்னைக்கு பிகாஸ் ஆஃப் தி பவர் ஆஃப் இன்டர்நெட், நீ உன் வீட்டில் எந்த ஊர் எந்த கிராமத்தில் இருந்தாலும் யூ கேன் ஸ்டில் ஸ்டடி த பவர் ஆஃப் ஆன்லைன் எஜுகேஷன். அதில் தான் வேதாந்தோட ப்ரோ பேட்ச் நிற்குது. நீங்கள்லாம் கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம். Hi everyone, I am Pulkit.
But I'm not your master teacher or Vedantu's co-founder today. I am Vedantu's reporter and reporting live from Vedantu's academic office. Everybody is talking about Vedantu's pro courses. So what's so special about them? Let's get to know directly from our master teachers. So this is the room from where master teachers teach. All right, let's go and disturb them. Oh, hi, sir. Hi, ma'am, and hi, all of you. So I'll take just a bit of time from ma'am, okay? Yeah. Okay, ma'am. So tell me about Vedantu's pro courses. I don't know anything about it. Yes, sir. So yeah, I explain the concepts here, and also I take the live doubts. And the speciality of this is that we have V monitors who will be monitoring each and every student's live here. And just in case if I miss any of the doubts, we have class teacher joined with me in the sessions. So let me just connect with them. Wow, this is amazing. Yeah. And there he is. Hi. Hello, sir. So busy taking the doubts. Yes, sir, I'm taking the doubts. All right, carry on. Carry on, carry on. So, ma'am, you also carry on. Thanks a lot for telling me about the Vedantu's pro courses. And children, all the best to you. Thank you, sir. All right. So this is how the class is taken by master teachers. But look, monitors. Let's see how do they monitor the students live inside the class. Let's disturb them. Hi. Hi, sir. I didn't see you coming. Oh, so busy monitoring the students, right? Yes, sir. In fact, this is my dashboard. We have a set of students. This is the students list, whoever is attending the class. And we have a tab switch count so that we can easily figure out whoever is getting distracted or are doing something else. So you mean to say that if anybody even changes the tab, you get to know? Yes, sir. Absolutely. So like Farha has changed the tabs 14 times. Yes. Now let's just straight up ask her and we will sort it out. Wow, interesting. Hello, Farha. She's on her mobile. Am I audible, Farha? Are you not paying attention to the class? I want you to pay attention, Farha, okay? All right. Looks like the Farah got scared. Yes. Awesome. So, thanks a lot. Thank you. So you saw how we monitor every child inside the class. And Farah, she was not paying attention. I could see she was on her mobile. But we got her back into the class. So this is so special. This is so amazing. Now, let's go and see what these class teachers do. So they are supposed to solve the doubts one to one. Let's see how. Hi. Hello, sir. Oh, hello, sir. Looks like you're working on Quadratic equation, some doubts are there. So some for this- doubts. Yes, sir. Can you show me how do you solve the doubts? So, yes, sir. So, the students pose the doubt over here. So, I can see some of the doubts, that is, how do I know if my equation has 2 or 1 real roots? So, I am solving that doubt, and after solving it, I'll take the image. I upload. Oh, so you can actually solve by drawing in as well, right? Yes, sir, I can draw it and take the image or screenshot and send the doubts to the student. And answer. Wow. Yes, sir. It's solved. Yes, sir, it's solved. That's Amazing. easy. Amazing. Yes. So, you know, the class teachers can actually type, they can actually draw, and they can solve the doubts of the students live inside the classes. This is so awesome. Thank you so much. Carry on. Yes. Now, so this was about the classes. So you know what? We monitor the students live inside the class, we solve their doubts, but what after the class? So this is where the personal teachers come in. So if you have a doubt or if you have any query outside the class as well, so you can connect with the personal teachers. So let's go and disturb them. Hi. Hello, sir. Hi. 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 So are you connecting with a student? Yes, sir. I am currently in the middle of a session. I am just clearing one of the students' doubt. Yeah. Oh. So the students can actually connect with you after the class and ask doubts. Yes, sir. We take basically one-to-one class with the students if they have any doubt regarding the concept or if they need any help related to the problem solving also. We give the help to the students. Yeah. Wow, that's wonderful. Yes, sir. Thanks a lot. You carry on, please. Yeah, sure. So this is amazing. So in the class, outside the class, we are always there with you in Vedantu's pro courses. So this is amazing. Now over to Vidyut sir. அண்ட் இதை பற்றி தெரிஞ்சுக்க இதை ஜாயின் பண்ண இந்த வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்போம், நீங்கள் சேரலாம். ஸோ வேதாந்துல 2 வருஷம் ப்ரோ பேட்ச் இருக்குது நம்ம ஜேஇ அண்ட் நீட்டுக்கு.
ஜேஇ படிக்கிறவங்க சார் நான் வந்து ஐஐடிக்கு போகணும், நானும் உங்களை மாதிரி ஐஐடிக்கு போகணும், நான் என்ஐடிக்கு போகணும், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க யூ கேன் ரைட் ஜேஇ ஆஃப்டர் 2 years. அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா இந்தியாவில் 13 லட்சம் பேர் எழுதுவாங்க. நீங்கள் எழுதுறப்ப இன்னும் அதிகமாக இருக்கலாம். ஸோ அவ்வளோ பேர் மத்தியில் நீ ஒரு டாப் ரேங்க் இருக்கணும்னா யூ நீட் டு ஒர்க் எக்ஸ்ட்ரா. ஸ்கூல் மட்டும் போதாது. அதுக்கு தான் இந்த ப்ரோ பேட்ச் அண்ட் 2 வருஷம் பேட்ச் நீங்கள் இப்போ சேரலாம். அண்ட் அடுத்த 48 ஹவர்ஸில் நீங்கள் லிங்க்ல ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டாக 20,000 ஆஃப். இதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ் த்ரூ திஸ் வித்யா உற்சவ் ப்ரோக்ராம். ஸோ இதில் ஜேயும் இருக்கு அண்ட் நீட்டும் இருக்கு பசங்களா. அண்ட் தென் வி ஹாவ் 1 year ஜேஇ ப்ரோ கோர்ஸ். இது வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. சார் 12th சேரலாமா சார்? 12th ப்ரோ பேட்ச் இருக்கு. 12th பசங்களுக்கு இங்கிலீஷ். அண்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட் 11th 12th 2 years. சார் 2 வருஷம் நான் சேர்றேன் சார். 2 வருஷம் ப்ரோக்ராம்க்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஸோ இதுவும் ஒரு பிரேக் த்ரூ, இதுவும் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அண்ட் அதுக்கு நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் பசங்களா. ஏன்னா முதல் வருஷம் ஆஃப்டர் 4-5 years முதல் வருஷம் வேதாந்துல ஒரு தமிழ் பிளஸ் இங்கிலீஷ் ப்ரோ பேட்ச் லான்ச் ஆயிருக்கு. ஸோ கேன் வி ஆல் ஹேவ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் தட்? எஸ். So very very happy to have this in front of you today. ஏன்னா இது வந்து சும்மா நடக்கல. இது வந்து நம்மளோட சீனியர்ஸ் போன வருஷம் அசால்ட்டு பேட்ச், போன வருஷம் கெத்து பேட்ச், அவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணனால தான் இது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து 2 years 10thலேருந்து 11th போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜேஇ பேட்ச். அண்ட் 12th பசங்களுக்கு இங்கிலீஷில் இருக்கும். 12th பசங்க யார் யாரெல்லாம் ப்ரோ பேட்ச் சேர்றீங்களோ 12th வந்து 1 year ப்ரோக்ராம். அதில் உங்களுக்கு ஃப்ளாட் 10,000 ஆஃப். இன்னைக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன். எல்லாமே ஃபீச்சர்ஸ் எல்லாம் சேம். 2 yearsனாலும் 1 yearனாலும் ஃபீச்சர்ஸ் எல்லாம் சேம். உங்களுக்கு தத்வா புக்ஸ் வீட்டுக்கு வரும். சார் நீங்கள் உங்கள் ப்ரிப்பரேஷனில் என்ன புக் யூஸ் பண்ணீங்க? நான் யூஸ் பண்ண புக்ஸ்லனா சார் ஹச்சிவமா யூஸ் பண்ணேன், டிசி பாண்டே யூஸ் பண்ணேன். இந்த மாதிரி அந்த டைமில் எல்லாருமே யூஸ் பண்ண ஸ்டாண்டர்ட். அப்சல்யூட்லி ஸ்டாண்டர்ட் புக்ஸ். ஸோ நம்ம ஆடியன்ஸ்ட்டை கேட்போம். ஸோ ஆடியன்ஸ் நீங்கள்லாம் உங்கள் ப்ரிப்பரேஷனில் என்ன புக் யூஸ் பண்ணீங்க? உங்களோட 11th and 12th நிறைய பேர் ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, இல்லை இன்ஜினியரிங் எக்ஸாம்ஸ், இல்லாட்டி மெடிக்கல் எக்ஸாம்ஸ். வாட் புக்ஸ் டிட் யூ ஆல் யூஸ் வென் யூ ஆர் ப்ரிப்பேரிங்? Aarti Sharma. பர்ஃபெக்ட். ஆர்டி சர்மா, கிரேட். எனிபடி எல்ஸ்? HC Verma, DC Ponte. ஓ ஸ்டாண்டர்ட், பிரில்லியன்ட். எனி அதர் ஆன்சர்ஸ்? The 2 states. That's unexpected. Anyone? R.D. Sharma, M.L. Khanna, New Pattern Problem by Arigan Publication. Brilliant, brilliant. So இந்த மாதிரி பல ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இருக்கு. ஸோ இவங்க சொன்னது எல்லாமே பயங்கர ஸ்டாண்டர்டான டெக்ஸ்ட் புக்ஸ். டிசி பாண்டே, ஆர்டி சர்மா, ரெஸ்னிக் ஹாலிடே, ஹாலண்ட் நைட், எஸ்எல் லோனி, நாட் 2 states ஆப்வியஸ்லி. ஸோ ஆல் தி ஸ்டாண்டர்ட் புக்ஸில் அந்த மாதிரி நல்ல நல்ல புக்ஸ்லாம் பெடகாஜி ஆப்பில் உங்களுக்கு ஃப்ரீயாகவே வரும். ஸோ இந்த மாதிரி சிமிலர் புக்ஸ் எதெல்லாம் ப்ரிப்பரேஷனுக்கு தேவையோ நீங்கள் ஃப்ரீயாகவே உங்களுக்கு பெடகாஜி ஆப்பில் வந்துடும். அது மட்டும் இல்லை, நான் படிக்கிறப்போ எங்கள் அம்மாட்ட கேட்பேன், மா நீங்கள் மார்க் பண்ணி தாங்க நான் சால்வ் பண்ணுறேன். ஏன்னா மார்க் பண்ணுறது எனக்கே பிடிக்காது. ஸோ ரேண்டமாக அம்மாட்ட இல்லை அப்பாட்ட யாராச்சும் ஃப்ரீயாக இருக்காங்கன்னா அவங்ககிட்ட கேட்பேன். ஆனால் அந்த பிரச்சனை உங்களுக்கு வராது. ஏன்னா பெடகாஜி ஆப்பில் நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். யூ கேன் ஜென்ரேட் ஆட்டோமேட்டிக் ரேண்டம் டெஸ்ட் விச் இஸ் அ கூல் ஃபீச்சர், ரைட்? யூ டோன்ட் ஹேவ் டு டிபெண்ட் ஆன் எனிபடி. நீனே எடுத்து ஒரு 50 கேள்வி வேணுமா, டஃப்பாக வேணுமா, ஈஸியாக வேணுமா, என்ன பேட்டர்னில் வேணும், எம்சிக்யூ வேணுமா, நியூமரிக்கல் வேணுமா, அப்படி எல்லாமே நீ சூஸ் பண்ணலாம். ஸோ அதான் பெடகாஜியோட பவர். அது எல்லாமே நம்ம ப்ரோ பேட்சில் வரும். ஸோ சொன்னது போல் இது வந்து 12th 1 year ப்ரோக்ராம். அடுத்த வருஷம் ஜேஇ மெயின்ஸ், ஜேஇ அட்வான்ஸ் எழுத போகிறவங்களுக்கு இங்கிலீஷில் இந்த பேட்ச் வர March 26 ஆரம்பிக்குது. இதை கூட நீங்கள் இன்றைக்கே சேரலாம். மூவிங் ஆன், ட்ராப்பர்ஸ்க்கும் இருக்குது. ட்ராப்பர்ஸ் யாரெல்லாம் அடுத்த வருஷம் சார் இந்த வருஷம் சரியாக பண்ணல சார், இந்த வருஷம் பேப்பர் கொடூரமாக இருந்துச்சு நீங்களே சொன்னீங்க, ஸோ அடுத்த வருஷம் நான் திருப்பி படிக்கலான் இருக்கேன், எனக்கு ஆன்லைனில் ப்ரோ படிக்கலாமா? ஸோ உங்களுக்கு அந்த விருப்பம் இருந்துச்சுன்னா நான் எல்லா ஃபீச்சர்ஸ் சொல்லியிருந்தேன். உனக்கு அது செட் ஆகுது சார், எனக்கு பர்ஃபெக்டாக செட் ஆகுது. ஏன்னா என் ஊரில் நல்ல டீச்சர்ஸ் அவ்வளோவா எனக்கு இல்லை, என்னால் ட்ராவலும் பண்ண முடியாது, நான் என் வீட்டிலேயே படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், அப்போ இது பர்ஃபெக்டாக இருக்கும். இதுவுமே இங்கிலீஷில் வரும் இந்த பேட்ச். அண்ட் இந்த ஆஃபர் ஃப்ளாட் 10,000 ஆஃப் வெறும் நெக்ஸ்ட் 48 hours தான் பசங்களா. நீங்கள் இதை ஜாயின் பண்ணுனா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், சும்மா நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணால் போதும். யூ வில் பி ஏபிள் டு என்ரோல். ஓகே,
அண்ட் நீட் கோர்ஸ். ஸோ பசங்களா, தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மிடில் கிளாஸோட மிகப்பெரிய ட்ரீம் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்பிபிஎஸ் படிக்கிறது தான், ஒரு டாக்டர் ஆகிறது தான். ஏன்னா ஒன்ஸ் வி பிகம் அ டாக்டர், நம்ம எல்லாருக்குமே தெரியும் வி வில் பி அட்ரஸ்ட் அஸ் அ டாக்டர் இல்லையா? ஸோ இந்த ஆம்பிஷனை நிறைய பேர் ரொம்ப பெரிய கனவுகளோட துரத்திட்டு இருக்க, இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், பெஸ்ட் ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸ் வேணும், பெஸ்ட் டீச்சர்ஸ் வேணும் அப்படின்னு நிறைய பேர் நிறைய இடத்துல தேடல இருக்கீங்க. அது எல்லாத்துக்கும் ஒரு ஆல் இன் ஒன் பிளேஸாக ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளியாக தான் நம்மளுடைய இந்த 2-year ப்ரோக்ராம் ஃபார் கிளாஸ் 11 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ கரண்ட்டில் 10th முடிக்க போகிற பசங்க ஒவ்வொருத்தருமே நீங்கள் 11th ஜாயின் பண்ணும்போதே ஓகே இப்போயிலிருந்தே உங்கள் நீட் ப்ரிப்பரேஷனை கிக் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஒரு பக்கா ஸ்கெட்ச் போட்டு ஒரு 2-year ப்ரோ கோர்ஸ் நாங்கள் உங்களுக்காக லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நான் சொன்ன எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கும் பசங்களா. அண்ட் இந்த பேட்ச் April 1st ஆரம்பிக்குது. நீங்களாம் நினைக்கலாம் சார் என்ன சார் போர்டு எக்ஸாமே March 10th தான் முடியுது, 20 நாளில் திருப்பி 11th ஆரம்பிக்க போகிறீங்களா? நீங்கள் சூஸ் பண்ண பாதை அப்புறா டே. நீங்கள் தான் ஆசைப்பட்டீங்க சார் நான் JEE படிக்கணும், நான் டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும்னு. ஸோ இது எல்லாமே சாக்ரிஃபிஷியல் பாத் தான் பசங்களா. ஏன்னா இந்த சாக்ரிஃபைஸ் தான் உன்னை வளர வைக்குது, உன்னை வந்து அடுத்த லெவல் கொண்டு போவோம். நம்ம வந்து கெமிஸ்ட்ரியில் படிப்போம்ல, ஒரு எலக்ட்ரான் ஒரு ஷெல்லேருந்து இன்னொரு ஷெல் போனால் எனர்ஜி கொடுக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி தான் இது. நீ அடுத்த ஆர்பிட் உன் ஃபேமிலியை உன் குடும்பத்தை கூப்பிட்டு போகணுன்னா இது நீ உனக்காக பண்ணுற உன் ஃபேமிலிக்காக பண்ணுற ஒரு சின்ன சாக்ரிஃபைஸ்.